أشهد أن لا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் மத்னுல் ஆஜ்ரூமியா என்ற பாடத்தினை தொடராக கற்பதற்கு அல்லாஹ் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். ஆம், இன்று நாம் பார்க்க இருக்கும் மத்னுல் ஆஜ்ரூமியா என்ற இந்த கிதாப் எந்த விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிதாபிலே முதலாவதாக கொண்டு வருகிறார்கள் தஅரீஃபுல் கலாம் வ அன்வாஉஹு, அதாவது கலாம் என்றால் என்ன, அவைகளின் பங்குகள் எத்தனை என்பதனை தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவதாக அல் இஅராப் வல் பினா போன்ற விடயங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக ஃபிஅத்கள் மற்றும் அதனுடைய அஹ்வால்கள், அதனைத் தொடர்ந்து அல் மர்ஃபூஆத், அல் மன்சூபாத், அல் மஜ்ரூராத், அல் மஜ்சூமாத், அவைகளை தொடர்ந்து அத்தவாபி போன்ற இப்படியான விடயங்களை படிப்படியாக ஃபஸ்ல்களாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபை தெளிவுபடுத்தி செல்கிறார்கள். எனவே நஹு கலையினை பொறுத்தமட்டில் இந்த நஹு கலை 4 பகுதிகளாக பிரிகிறது. முதலாவதாக அல் மர்ஃபூஆத், இரண்டாவதாக அல் மன்சூபாத், மூன்றாவதாக அல் மஜ்ரூராத், நான்காவதாக அல் மஜ்சூமாத். எனவே எந்த நஹுடைய கிதாபுகளை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக இப்படியான இந்த 4 பிரிவுகளில் உள்ளடங்கியதாக காணப்படுகிறது. இந்த 4 பகுதிகளுக்கும் தான் எத்தனை நஹு சட்டங்கள் வந்தாலும் அதன் உள்ரங்கமாக பார்க்க போனால் அத்தனை சட்டங்களும் இந்த 4 பகுதிகளுக்கும் உள்ளடங்கி இருக்கின்றது. எவ்வாறு ஃபிக்ஹுடைய விடயங்களை 4ஆக, தஸவுஃபுடைய விடயங்களை 4ஆக பங்கு பிரிக்கின்றார்களோ அதே போன்றே இந்த நஹு கலையும் இந்த 4 அடிப்படை பங்குகளை கொண்டதாக இருக்கிறது. நாங்கள் எந்த சட்டத்தினை எடுத்துக்கொண்டாலும் இந்த 4 மர்ஃபூஆத், மன்சூபாத், மஜ்ரூராத், மஜ்சூமாத், இந்த 4 அடிப்படை சட்டங்கள் ஒன்றாகத்தான் அது வரும் என்பதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆம், அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபினை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பம் செய்கிறார்கள். இந்த பிஸ்மிலுக்கான சிறப்புகள் ஏராளம் காணப்படுகிறது. இந்த இடத்தில் இந்த பிஸ்மிலை பொறுத்த மட்டில் ரஹ்மான், ரஹீம் என்று வரக்கூடிய இந்த 2 வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டால் ஆம், ஹாஸ் இவ்விரு கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. முதலாவதாக வரக்கூடிய ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை ஆமுடைய அர்த்தத்தை உள்ளடக்கியதாக, இந்த உலகிலே நல்லவர்கள், தீயவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், மறுக்காதவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும் என்ற கருத்தை உணர்த்துகிறது. ஆனால் ரஹீம் என்ற வார்த்தை ஹாஸாக, நாளை மறுமையில் அல்லாஹ்வை ஏற்று அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து யார் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இந்த ரஹீம் என்ற வார்த்தை ஹாஸுடைய அர்த்தத்தை உள்ளடக்கியதாக வந்து நிற்கிறது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது இப்னு ஆஜுர்ரூம் ரஹ்மஹுமுல்லாஹ் அவர்கள் தனது இந்த கிதாபினை கலாமுடைய பாடத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறார்கள். ஆம், நாம் அறிந்திருக்கின்றோம், பொதுவாக சருஃப் நஹுடைய பாடங்களை நாங்கள் பார்க்க போனால் முதலாவதாக சருஃபுடைய கிதாபுகள் எடுத்துக்கொண்டால் ஃபிஅத்களை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அந்த ஃபிஅத்களுடைய வகைகள், அது எவ்வாறு பங்கு பெறுகிறது போன்ற விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு செல்வார்கள். ஆனால் நஹு சார்ந்த கிதாபுகளை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக கலாமை கொண்டு ஆரம்பிப்பார்கள். கலாமை கொண்டு ஆரம்பிப்பது மட்டுமல்லாமல் கலாமினுடைய வகைகள் என்ன, அவைகள் எப்படி பங்கு பெறுகிறது, அவைகளில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடங்குகிறது என்ற விடயத்தை நஹு சம்பந்தப்பட்ட கிதாபுகளில் தெளிவுபடுத்தி செல்வார்கள். எனவே கலாமை பொறுத்த மட்டில் கலாம் என்றால் என்ன என்று நாங்கள் லுகத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போனால் சொல்லுவார்கள், மா யன்திகு பிஹில் இன்சானு கதீரன் கான அவ் கலீலன் இன் அஃபாத அவ் லம் யுஃபித் அவ் மா ஹஸல பிஹில் இஃப்ஹாமு மின் இஷாரத்தின் வ ஹத்தின், அதாவது மனிதன் எதை மொழிகின்றானோ அவன் மொழியும் அந்த வார்த்தை ஒன்றாக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் மொழிந்த அந்த வார்த்தை ஒரு பிரயோஜனத்தை தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, அத்துடன் தான் சொல்ல வரும் விடயத்தை இஷாராவின் மூலமாகவோ அல்லது எழுத்து ரீதியாகவோ கூறி அதை பிறர் விளங்கிக் கொண்டால் அது கலாமாக லுகத்துடைய அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் கலாம் என்னவென்றால் என்று பார்க்க போனால் நஹ்வீன்களினுடைய கூற்றின்படி மஸ்தமல அல அர்பஅத்தி உமூரின் 4 விடயங்களை அந்த கலாம் உள்ளடக்கியதாக இருந்தால்தான் அது கலாமாக கணிக்கப்படும். அதைத்தான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்திலே இவ்வாறு கொண்டு வருகிறார்கள், அல் கலாம் ஹுவல் லஃப்துல் முரக்கபுல் முஃபீது பில் வத' என்ற இந்த தஅரீஃபினை கலாமுக்கு முதலாவதாக முன்வைக்கிறார்கள்.
கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சொல்லை பொறுத்தமட்டில் அது கலாமுடைய அந்தஸ்தை பெற வேண்டுமாக இருந்தால் அது 4 விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். அதையும் முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலாமுக்குரிய தஅரீஃபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது நிபந்தனை தான் கவுனுல் கலாம் லஃப்லன், அந்த கலாம் மொழிச்சலை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதாவது லஃப்ல் என்றால் என்ன? ஹுவ சௌத்துல் முஸ்தமில் அலா பஅதில் ஹுரூஃப், சில ஹருஃப்களை உள்ளடக்கிய ஒரு சத்தம் தான் அந்த லஃபுல் என்று வரைவிலக்கணத்தை கொண்டு வருவார்கள். இன்னும் இதனை விரிவாக கூற வேண்டுமானால் ஐயக்கூன மன் தூக்கன் லாபில் கிதாபா வலாபில் இஷாரா, அதாவது வாயால் மொழிச்சல் ரீதியாக வெளியாக வேண்டும், எழுத்து வடிவிலோ அல்லது இஷாராவின் அடிப்படையிலோ ஒருவன் ஒன்றை உணர்த்தினால் அது நஹ்வீன்களினுடைய கூற்றுப்படி கலாமாக அமைய மாட்டாது. ஆகவே மொழிச்சல் ரீதியாக எந்த வார்த்தை வாயினால் வெளிப்பட்டாலும் அது கலாமாகவே கணிக்கப்படும். இதுவே முதலாவது கலாமுக்குரிய முதல் நிபந்தனையாகும். ஐயக்கூன லஃப்லன் அல்லது கவுனுல் கலாம் லஃப்லன், பேசுகின்ற அந்த பேச்சு வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். கலாமிற்குரிய அடுத்த இரண்டாவது நிபந்தனையாக முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் முரக்கப், அதாவது கவுனுல் கலாம் முரக்கபன் மின் கலிமத்தைனி ஃபஅக்ஸர், மொழிகின்ற அந்த வார்த்தை இரு சொற்களை கொண்டதாகவோ அல்லது இரு சொற்களுக்கு மேலதிகமானதாகவோ ஒன்றிணைந்ததாக இருக்க வேண்டும். எனவே வாயால் மொழியப்பட்ட எல்லா வார்த்தைகளும் லஃப்லாக கணிக்கப்படும். ஆனால் மொழியப்பட்ட அந்த வார்த்தை கலாமுடன் இணைவதாக இருந்தால் அதற்குரிய இரண்டாவது நிபந்தனையுடன் அது சேர வேண்டும். அதுதான் கவுனுல் கலாம் முரக்கபன் மின் கலிமத்தைனி ஃபஅக்ஸர், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைந்ததாக மொழியப்பட்ட அந்த வார்த்தை அமைய வேண்டும். யாராலும் ஒருவர் கலமுன், மஸ்ஜிதுன், பாபுன், ஜெய்துன் என்று கூறினால் அது லஃப்லில் மொழிச்சலில் உள்ளடங்கி இருந்தாலும் அது கலாமில் உள்ளடங்க மாட்டாது. அதை ஒருவன் இவ்வாறு கூறுகின்றான், பாபு மஸ்ஜிதின், கலமு தாலிபின், ஜெய்துன் காயிமுன் போன்று இவ்வாறு இரு சொற்களை இணைத்து கூறினால் அதில் லஃபுல் மற்றும் முரக்கப் இவ்விரண்டும் உள்ளடங்கி இருப்பதன் காரணத்தால் அது கலாமாக கணிக்கப்படும். எனவே தான் சொல்லுவார்கள், லம்மு கலிமத்தின் இலா உஹுரா அலா வஜிஹின் யுஃபீது, நாம் இணைக்குகின்ற அந்த வார்த்தைகள் இணைத்ததன் பின்னால் பிரயோசனம் தரும் விதத்தில் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கலாமிற்குரிய அடுத்த மூன்றாவது நிபந்தனையாக அல் முஃபீத், அதாவது கவுனுல் கலிமா முஃபீதன், அந்த வார்த்தை உச்சரித்த அந்த வார்த்தை அந்த கலிமா பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைய வேண்டும். சொல்லுவார்கள், மா யத்திம்மு பிஹில் மஅனா வ யஹ்சுனு ஸுகூது அலைஹி, கருத்து பரிபூரணமாக அமைவதுடன் அதை கேட்டவர் மௌனமாக இருக்க வேண்டும். வாயால் வெளியாகிய அந்த வார்த்தையிலிருந்து அவர் பூரணமான ஒரு பிரயோசனத்தை பெற்ற நிலையில் அவர் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது அந்த முஃபீதுக்குரிய ஒரு வரைவிலக்கணமாக சொல்வார்கள். எனவே ஒரு கலிமா லஃப்லாக முரக்கபாக இருப்பது மட்டுமல்லாமல் பிரயோசனம் தரக்கூடிய வாய்மொழி சொல்லாக அமைய வேண்டும் என்பது இதனுடைய நிபந்தனையாகும். உதாரணமாக அல் முஅல்லிமு காயிமுன் என்று சொன்னால் இது கலாமாக அமைகிறது. ஏன்? லஃப்லாக இருப்பதோடு அத்தோடு முரக்கபாக அமைவதோடு முஅல்லிம் என்ற அந்த வார்த்தையினை கியாமுடன் இணைத்து ஹுக்கும் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதில் ஒரு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு கலாமாக அமைந்திருப்பதனால் இது கலாமாக அமைகிறது. எனவே ஒருவர் அல் முஅல்லிமு காயிமுன் என்ற அந்த முரக்கபான வசனத்தை ஒருவர் அல் முஅல்லிமு என்று நிறுத்தி கொண்டால் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் மௌனம் காக்க வேண்டிய நிலையையும் தாண்டி இவர் அந்த முஅல்லிமை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்று அவர் திரும்ப ஒரு வினவ வேண்டிய தேவை ஏற்படுது. காரணம், இரு சொற்கள் அவரிடத்திலே முரக்கபாக இல்லாமல் அதில் ஒரு முஃபீத் என்ற அந்த தன்மையை இழந்த காரணத்தினால் அல் முஅல்லிமு என்ற சொல் லஃப்லாக இருந்தாலும் அந்த இடத்திலே அது கலாமாக கணிக்கப்படுவதில்லை. அதே போன்றுதான் இன்ஜா அல் முஅல்லிமு, ஒரு ஆசிரியர் வந்தால் என்றே சொன்னாலும் இதுவும் கலாமாக கணிக்கப்பட மாட்டாது. என்றாலும் இந்த இடத்திலே 3 சொற்கள் முரக்கபாக இருக்கிறது, இன், ஜா அல் முஅல்லிம். ஆனால் இதனுடைய ஜவாபை பரிபூரணமாக்காத காரணத்தால் முஃபீத் என்ற அந்த தன்மையை இழக்கிறது. அதனால் இதுவும் கலாமாக கணிக்கப்பட மாட்டாது. ஆகவே எந்த சொல் எப்படி வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டாலும் 2 சொற்கள் இணைய வேண்டும் அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருக்க வேண்டும். இணைந்த அத்தனை சொற்களும்
ஜவாபுகளாக வந்து அல்லது ஜவாபுக்கு மாற்றமாக வந்து அது பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வசன தொடராக அமைந்தால்தான் அது கலாமாக கணிக்கப்படும். ஆம், அடுத்ததாக கலாமுக்குரிய 4வது நிபந்தனையாக அல் வத'. வத' என்றால் என்ன? ஐயகூன மௌதூஅன் பில்லுகத்தில் அரபிய்யத்தி லித்தலாலத்தி அலல் மஅனா, அதாவது அரபு மொழியில் ஒரு கருத்தினை தருவதற்காக அல்லது ஒரு அரபு மொழியில் கருத்தை நாடி வைக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். உதாரணமாக அல் கலம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த கலம் என்ற சொல் லித்தலாலத்தி அல ஆலத்தில் கிதாபா, எழுதுகின்ற அந்த எழுதுகோலை குறிப்பதற்காக கலம் என்ற சொல் அரபு மொழி பயன்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அசதுன் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால், அதுவும் அறியப்பட்ட ஒரு மிருகத்தினை குறிக்க அரபு மொழியில் அசத் என்ற சொல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரபு அல்லாத கருத்துக்களை தராத ஒரு சொல்லை நாம் இந்த இடத்திலே உச்சரித்தால் நஹ்வினுடைய இஸ்திலாஹின்படி அது கலாமாக அமைய மாட்டாது. ஆகவே ஒரு கலாம் என்ற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் 4 நிபந்தனைகளை அது உள்ளடக்க வேண்டும். அது லஃப்தாக இருக்க வேண்டும், முரக்கபாக இருக்க வேண்டும், முஃபீதாக இருக்க வேண்டும், அல் வதுஆக இருக்க வேண்டும். லஃப்து என்றால் என்ன? ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், அது வாய்வழி மொழிச்சல் ரீதியாக அந்த சொல் உச்சரிக்கப்பட வேண்டும். முரக்கப் என்றால் என்ன? இரு சொற்களுக்கு மேற்பட்டவைகளோ இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முஃபீத் என்றால் அந்த சொல் உச்சரித்த அந்த வார்த்தை பிரயோசனம் அளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். வத' என்றால் அது அரபு மொழி பாவனையில் ஒரு கருத்தை நாடி வைக்கப்பட்ட கருத்துக்களை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். எனவே இந்த 4 நிபந்தனைகளும் ஒரு வார்த்தையில் உள்ளடங்கமாக இருந்தால் அது கலாமாக கணிக்கப்படும். இந்த 4 நிபந்தனைகளில் எது இழக்கப்பட்டாலும் அது கலாமிற்குள் உட்படாது என்பதனை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.